கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் மக்களை சந்திக்காமல் இருந்து வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்தில் மீண்டும் சந்திப்பை தொடங்கினார். ஆனால் இது சாலையில் நடைபெறாமல் 2000 பேர் மத்தியில் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விஜய், அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சியை அதன் பிறகு கைப்பற்றியவர்கள் என்னவெல்லாம் பண்ணுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. தனிப்பட்ட முறையில் எனக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்ட விஜய், வாய்க்கால் வரப்பு தகராறு எல்லாம் கிடையாது, அப்படி இருந்தாலும் கண்டுகொள்ள போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. எங்களுக்கு கொள்கை இல்லையா? மக்களிடம் செல் என்று சொன்ன அண்ணாதுரையை மறந்தது யார் என கேள்வி எழுப்பிய அவர், மனவேதனைக்கு பிறகு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்து இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம்தான் என கூறினார். பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அதனால நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும். அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கை என்றால் கிலோ என்ன, விலை என்ன என்று கேட்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என கூறும் எங்களுக்கு கொள்கை இல்லை என்று கூறுவதாகவும், இவர்கள் கொள்கையே கொள்ளைதான் எனவும் சாடினார். கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? உங்களது அரசவை புலவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுங்கள் என கிண்டலாக தெரிவித்த விஜய், சட்டசபையில் ஆரம்பித்து சாதாரண நிகழ்ச்சி வரை அனைத்து மேடையிலும் டிவிக்கே தான் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இப்பொழுது கூட கரூர் பற்றி பேசுவேன் என்று எதிர்பார்த்து இருப்பார்கள், அது குறித்து அப்புறம் பேசுகிறேன் என்றார். இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க, அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். யாரை பார்த்து தற்குறி என்கிறீர்கள்? இந்த தற்குறியெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறி ஆக்கப் போகின்றனர். அவர்கள் தற்குறி அல்ல, ஆச்சரிய குறிகள், மாற்றத்துக்கான அறிகுறிகள் என கூறி தனது உரையை முடித்தார். அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா அது? தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய
ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. முன்னதாக இந்த கூட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை தேர்தல் அறிக்கைக்கு முன்னதாகவே கூற விரும்புவதாக தெரிவித்து பல கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி எல்லோருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு, ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை அறிவித்தார். மேலும் வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம், அதற்கான வேலை வாய்ப்பு, அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம், தொழில் வளர்ச்சி போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டார். நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்ன அதை செய்யாம விட மாட்டான்.